பார்த்து வருகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்று தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்திய அரசியலை மொத்தமாக மாற்றும் அச்சுறுத்தலுடன் வரும் மசோதா அது என்றும் அவர் கூறியிருக்கிறார். முன்பாக இன்று நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் அது தாக்கல் செய்ய பட்டியலிடப்படவில்லை. இந்த சூழலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த இருக்கிறது. இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில இதற்கு தொடர்ச்சியாக திமுக சார்பிலும் திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். அந்த அடிப்படையில ஒரு ஜனநாயகத்தை கொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற ஒரு திட்டத்துடைய செயல்பாடாக இருக்கிறது அப்படிங்கிறத மிக ஒரு முக்கியமான நேரத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டிச்சிருக்கார். குறிப்பாக ஒரு ஜனநாயகத்தினுடைய பாதையை இது நிச்சயமாக ஒரு அழிவுக்கு எடுத்து செல்லும். குறிப்பாக மத்திய அரசு இத்தகைய ஒரு முடிவை எடுத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு இந்தியாவுடைய பன்முகத்தன்மையும் அதனுடைய ஜனநாயகத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு செயலாகும் அப்படின்னு ஒரு கண்டித்து எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மத்திய அரசு அரசியல் சாசனத்தின் அடிப்படையில குடியரசுத் தலைவர் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இத நடத்துறாங்க. அதாவது ஒரே மக்களாட்சிக்கு எதிராக, குறிப்பாக இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக, இந்த அரசியலமைப்புக்கு எதிராக இந்த திட்டம் என்பது அமல்படுத்த இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக நாட்டின் முன்னேற்றத்தை பாதிக்கும் முக்கிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் பாஜகவின் தோல்வியிலிருந்து கவனத்தை திசை திருப்பவும், குறிப்பாக ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம இந்தியாவை அதன் பன்முகத்தன்மையும் அரசியலமைப்பையும் காப்பாற்ற அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட்டு இந்த தேர்தல் சீர்திருத்தம் என்ற போர்வையில் திணிக்கப்பட்டிருக்கூடிய இந்த ஒரே நாடு ஒரே திட்டத்துக்கு எதிராக போராட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.